இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜூலை 31ஆம் தேதி கூடுகிறது. சட்டப்பேரவை செயலகம் அறிவிப்பு. புதுச்சேரி சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். புதுச்சேரியில் பட்ஜெட்டுக்கு 13,600 கோடி ரூபாய் தேவை. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் கணிப்பு. புகழ்பெற்ற செங்கழுநீரம்மன் கோவில் செடல் திருவிழா. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி கூட உள்ளதாக சட்டப்பேரவை செயலகம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு 15வது புதுச்சேரி சட்டப்பேரவையின் 5வது கூட்டத்தொடர் ஜூலை மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை சட்டப்பேரவை கூட உள்ளதாக செயலகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணைநிலை ஆளுநர் உரையுடன் துவங்க உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் புதுச்சேரி அரசின் 2024-2025 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லாத தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டுவர வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மரபுகளை மீறி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் என்றும், அரசின் புதிய திட்டங்கள் மற்றும் அமைச்சர்களின் துறை சம்பந்தமான பல்வேறு அறிவிப்புகளை தன்னுடைய அரசியல் சுய லாபத்திற்காக முன்கூட்டியே அறிவித்து விளம்பரம் தேடி வருவதாக குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவையில் சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டுவர வேண்டும். ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவுடன் கள்ளக்கூட்டணி வைத்துள்ளதால் அதனை செய்ய வாய்ப்பில்லை என்று தெரிவித்துள்ளார். சபாநாயகரின் நடவடிக்கைகள் தொடர்பாக அதிமுக சார்பில் ஆளுநரிடம் புகார் தெரிவிக்கப்படும் என்றும், கூட்டணி ஆட்சியில் உள்ள முதலமைச்சர்களை சபாநாயகரை வைத்து மலைப்பாம்பு விழுங்குவது போல் பாஜக விழுங்குகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சொல்றாரு 3 ஆண்டு காலமா சிஎஸ்லாம் இங்க ஒழுங்கா வேலை செய்யல. அது சொல்றது நீங்க யாரு? சிஎஸ் மத்திய அரசாங்கம் தானே நியமிக்குது. மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி தானே சிஎஸ் நியமனம் செய்யுது. நீங்க பிஜேபி தானே. ஏன் அப்புறம் அவங்க பேர் நடவடிக்கை எடுக்கல? பல ஐஏஎஸ் ஆபிசர் சபாநாயகர் அவர்களை மிரட்டுற மாதிரி பேசுறது, வேலை செய்யாதவங்க தொலைச்சிருவான், உங்களாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான், உங்க பேர்ல நடவடிக்கை எடுப்பா. என்ன இது? புதுச்சேரி மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசா அல்லது பிஜேபி தலைமையிலான காட்டாட்சி நடக்குதா? புதுச்சேரி பட்ஜெட்டுக்கு 13,600 கோடி ரூபாய் தேவை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பேராசிரியருமான ராமதாஸ் கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் 2024-2025 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை வரும் 2ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனையொட்டி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக சார்பில் மாதிரி வரைவு செலவு திட்ட அறிக்கை வெளியிடப்பட்டது. புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் ராமதாஸ் வரைவு பட்ஜெட்டை வெளியிட்டார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரிக்கு மத்திய அரசு கொடுக்கும் மானிய உதவியினை 30% உயர்த்தவும், புதுவைக்கான கடனை தள்ளுபடி செய்யவும், மத்திய திட்டங்களுக்கு 100% நிதி அளிக்கவும் கோரிக்கை வைக்க வேண்டும். சொந்த வரி வருவாயை உயர்த்த வேண்டும். பழைய வரி பாக்கியை வசூல் செய்ய வேண்டும். தேவையற்ற செலவினங்களை குறைக்க வேண்டும். சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாநில அந்தஸ்து, உள்ளாட்சி தேர்தல், புதுவைக்கான நிதி ஆயோக் போன்றவை குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். தமிழகத்தைப் போலவே புதுச்சேரியிலும் காலை உணவு திட்டம் பள்ளிகளில் செயல்படுத்தப்பட வேண்டும். தொழில் பூங்கா, ஜவுளி பூங்கா, மென்பொருள் பூங்கா ஆகியவை அமைக்கப்பட வேண்டும். அரசு தற்போது முடிவு செய்துள்ள 12,700 கோடி ரூபாய் பட்ஜெட் போதாது என்றும், கடந்த ஆண்டு பணவீக்கத்தை கணக்கிட்டால் 13,600 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வாழைக்குளம் செங்கழுநீரம்மன் கோவில் செடல் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டனர்.
புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியில் உள்ள அப்பாவு நகரில் புகழ்பெற்ற செங்கழுநீர் அம்மன் கோவில் உள்ளது. இங்கு 96வது ஆண்டு செடல் விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செடல் திருவிழா ஆடி 2வது வெள்ளிக்கிழமையான ஜூலை 26ஆம் தேதி வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. செடல் உற்சவ விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் அணிந்து கொண்டு தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற அம்மனுக்கு சாகை வார்த்த நிகழ்ச்சியில் மாலையில் நடைபெற்ற அம்மன் ரத உற்சவ நிகழ்ச்சியிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து ஜூலை 27ஆம் தேதி இரவு தெப்ப உற்சவம் நடைபெறவுள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், பக்தர்கள் என பலர் செய்து வருகின்றனர். புதுச்சேரி நேரு வீதியில் ஒரு பக்க பார்க்கிங் முறை மாற்றம் அமலுக்கு வந்த நிலையில் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் தொடர்ந்து குழப்பமான சூழ்நிலையில் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். புதுச்சேரி நேரு வீதியில் ஆண்டுக்கு இருமுறை வாகன நிறுத்த முறையில் மாற்றம் செய்து வரப்படுகிறது. அதாவது வியாபாரிகள் பாதிக்கப்படாத வகையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை வீதியின் வடக்கு புறத்திலும், ஜூலை 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை தெற்கு புறத்திலும் மட்டுமே வாகனங்கள் நிறுத்த அனுமதிக்கப்படுகிறது. இதன்படி தெற்கு புறத்தில் வாகனம் நிறுத்தும் முறை கடந்த 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. ஆனால் இந்த பார்க்கிங் முறை சரிவர அமல்படுத்தப்படவில்லை. தற்போது பெரும்பாலான கடைகளில் ஆடி தள்ளுபடி விற்பனை நடைபெறுவதால் நேரு வீதிக்கு வருபவர்கள் இருபுறத்திலும் தங்கள் வாகனங்களை இஷ்டத்துக்கு நிறுத்திவிட்டு செல்கின்றனர். மாலை நேரங்களில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் சில இடங்களில் 2 அடுக்காகவும் வாகனங்கள் நிறுத்தப்படுகிறது. ஒரு பக்க பார்க்கிங் முறை மாற்றம் அமலுக்கு வந்த ஒரு சில நாட்கள் மட்டும் போக்குவரத்து காவல்துறையினர் விதிமுறையை அமல்படுத்துவதில் தீவிரம் காட்டினர். ஆனால் தற்போது நேரு வீதியில் இருபுறத்திலும் வாகனங்கள் நிறுத்தப்படுவதை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இதனால் எந்த பகுதியில் வாகனங்களை நிறுத்துவது என்று பொதுமக்கள் குழப்பமடைந்துள்ளனர். இதனால் நேரு வீதியில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. நோ பார்க்கிங் பலகை வைக்கப்பட்டுள்ள இடத்தில் கூட வாகனங்களை நிறுத்தி செல்வது சர்வசாதாரணமாக நடக்கிறது. இதனை தடுக்க போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பார்களா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. புதுச்சேரி லிசே பிரான்சே பள்ளியில் நடைபெறும் திரைப்பட திருவிழாவை ஒட்டி ஆரோவில் நடன கலைஞர்கள் நடனமாடியபடி கடற்கரை சாலையில் தூய்மை பணிகளை மேற்கொண்டது பொதுமக்களிடம் சிறப்பு கவனம் பெற்று பாராட்டப்பட்டது. புதுச்சேரி ராக் கடற்கரை புகழ்பெற்ற கடற்கரை. இந்த கடற்கரைக்கு தினம்தோறும் சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். இதனால் அரசு மற்றும் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் சார்பில் தூய்மையாக வைத்திருக்க தூய்மை பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் திரைப்பட விழா புதுச்சேரி லிசே பிரான்சே பள்ளியில் வரும் 3 நாட்கள் நடைபெற உள்ளதால் திரைப்பட விழா குறித்த விழிப்புணர்வு ஆரோவில் நடன கலைஞர்களால் இங்கு நடத்தப்பட்டது. புதுச்சேரி ராக் கடற்கரையில் நடத்தப்பட்ட இந்த விழிப்புணர்வு தூய்மை பணியும் மேற்கொள்ளப்பட்டது. நடன கலைஞர்கள் தங்கள் நடன அசைவோடு குப்பைகளை அகற்றியது பொதுமக்களை கவர்ந்தது. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோடு பார்வையிட்டதோடு கலைஞர்களையும் பாராட்டி சென்றனர். புதுச்சேரியில் மருத்துவ படிப்புக்கான அரசு இடஒதுக்கீடு சம்பந்தமான இறுதி முடிவை விரைந்து வெளியிட வேண்டும் என மாணவர் மற்றும் பெற்றோர் நல சங்க தலைவர் பாலா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில மாணவர் மற்றும் பெற்றோர் நல சங்க தலைவர் பாலா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இளநிலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம், கால்நடை மருத்துவம், மருத்துவம் சார்ந்த மற்றும் துணை மருத்துவம் சார்ந்த படிப்பிற்கான மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வினை நடத்திட அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், கல்வி கட்டணம் மற்றும் இடஒதுக்கீட்டிற்கான விவரங்கள் வரும் ஜூலை மாதம் 30ஆம் தேதி தேசிய தேர்வு முகமை மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நீட் MBBS 2024-2025 ஆண்டிற்கான தகுதி மற்றும் திறன் நுழைவுத் தேர்வின் மறுமுடிவினை வெளியிட உள்ளது. ஆகவே காலதாமதமின்றி புதுச்சேரி சென்டாக் நிர்வாகம் MBBS, BDS, இளநிலை மற்றும் பல் மருத்துவம், துணை மருத்துவ படிப்பிற்கான விண்ணப்பங்களை உடனடியாக நிர்வாகம் பெற்றிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மருத்துவம் மற்றும் துணை மருத்துவ படிப்பிற்கான கல்வி கட்டணங்களை அறிவிக்க உள்ள நிலையில் புதுச்சேரியில் உள்ள 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் உள்ள 650 மருத்துவ இடங்களில் அரசு ஒதுக்கீட்டு மருத்துவ இடங்களை பெறுவது சம்பந்தமாக தனியார் கல்லூரி நிர்வாகத்துடன் ஆலோசித்து இறுதி முடிவை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் தரவரிசை பட்டியலை நன்கு ஆராய்ந்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடமிருந்து ஆட்சேபனையை பெற்று திருத்தம் இருப்பின் பட்டியலில் புதுச்சேரி மாநில மாணவர்களின் மருத்துவ கல்வியை தக்க வைக்க வேண்டும் எனவும், குறுக்கு வழியில் மோசடி ஆவணங்கள் மூலம் இருப்பிடம் மற்றும் சாதி சான்றிதழ் பெற்று அரசு மருத்துவ படிப்பிற்கான இடங்களுக்கு விண்ணப்பித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். புதுவை அரசால் சுகாதாரத்துறை தனியார் கல்லூரிகளிலிருந்து மருத்துவம், பல் மருத்துவம், கால்நடை மருத்துவம் மற்றும் இதர படிப்பிற்கான ஒதுக்கீட்டு பங்கீடு விவரங்களை விரிவாக வெளியிட வேண்டும் என்றும்
இளநிலை மற்றும் முதுநிலை பொறியியல், மருத்துவம், செவிலியர், கலை மற்றும் அறிவியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வை காலதாமதமின்றி சென்டாக் நிர்வாகம் நடத்திட உயர்கல்வித்துறை, கல்வித்துறை, சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை உரிய உதவிகளை சென்டாக் நிர்வாகத்திற்கு செய்திட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6320 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 860 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.